நேற்று தினம் ஏவாவேலு வீட்டில் அமலாக்கத்துறையினர் பல மணி நேரம் சோதனை பண்ணி சில முக்கியமான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பா அவர் வீட்டில் கருப்பு பண மூட்டைகள், அது போக ஒரு சில பத்திரங்கள், ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவருடைய வீட்டில் கிடைக்கப்பெற்ற அந்த முக்கியமான லேப்டாப் மற்றும் ஹார்ட் டிஸ்க், இதுதான் இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கதா இப்போ அமலாக்கத்துறையினர் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அமலாக்கத்துறையினர் திடீர்னு நேற்று தினம் யாரும் எதிர்பார்க்காத வகையில ஏவாவெளி வீட்ல அதிகாலையிலேயே சோதனையில ஈடுபட்டாங்க. சட்டசபை முடிஞ்ச கையோட ஏவாவேலு வீட்ல இந்த அதிரடி சோதனை. இது எதற்காக? அப்போ எதற்காக வேணும்னு விஜய் பண்றாரா அப்படின்லாம் எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புனாங்க. ஆனா அதற்கு அமலாக்கத்துறை அளிச்சிருக்க பதில் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஏவாவேலு மேல லஞ்ச ஒழிப்புத்துறை மூலயமா சொத்து குவிப்பு வழக்கு ஏகப்பட்ட முறை பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுல சில வழக்குகள் மட்டும்தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற வழக்குகள் எல்லாமே இதுவரைக்கும் நிலுவையில தான் இருக்கு. அவங்களுடைய ஆட்சி பவரை யூஸ் பண்ணி அவங்க இதுவரைக்கும் அவங்க மேல போடப்பட்ட எந்த ஒரு வழக்குக்குமே யாரும் அவங்கள எதுவும் பண்ணாத அளவுக்கு சரி கட்டியிருக்காங்க. ஆனா இதுக்கு மேலேயும் அது தொடராது. கண்டிப்பா அந்த வழக்குகளை உடனடியாக விசாரணை பண்ணி அதற்கான முக்கியமான ஆதாரங்களை சப்மிட் பண்ண சொல்லி எங்களுக்கு முதலமைச்சர் நேரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அந்த ஆணின் அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு ஏவாவேலுவை முழுவதுமாக விசாரிச்சிருக்காங்க. ஏவாவேலு ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவில் ஒரு சின்ன உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கும் நேரத்தில் இவர் அவருடைய டிரைவராக தான் இருந்திருக்காரு. அப்படியாப்பட்ட ஏவாவேலுக்கு மேலே இன்னைக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியுமா? ஸோ அவ்வளோ கோடி சொத்துகள் எங்கேருந்து வந்துச்சு, அவருக்கு எப்படி கிடைச்சது? இப்படி தான் அவர் மேலே ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. அது கேஸ் விசாரணையில் தான் இருக்கு. ஆனால் அவரை விசாரிக்கவே முடியல. அதற்காக அமலாக்கத்துறையினர் இப்போ முதலமைச்சர் விஜயோடைய நேரடி பார்வையில் விசாரிச்சிருக்காங்க. அப்படி அவர் வீட்டை முழுவதுமாக சோதனை பண்ணியிருக்காங்க. அங்கே கிடைக்கப்பட்ட பணத்துக்கும் சில முக்கியமான ஆவணங்களுக்கும் எல்லா விதமான ஆதாரங்களையுமே ஏவாவேலு ரொம்ப ரெடியாக வச்சிருந்திருக்காரு. அதனால அமலாக்கத்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு சின்ன ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச தகவல் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடிலேருந்து இவர் மேலே இவ்வளோ வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சும்மாலாம் இவர் மேலே வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்காது. கண்டிப்பாக நாம் இன்னும் நல்லா சோதிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய வீட்டை முழுவதுமாக சோதிச்சிருக்காங்க. அப்படி சோதிக்கும் போது ஒரு ரகசிய சின்ன ஒரு ரூம் இருந்திருக்கு. அந்த ரூம்ல ஒரு முக்கியமான லேப்டாப் மற்றும் ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்க் இருக்கிறத அமலாக்கத்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எடுக்கும்போது தான் அமலாக்கத்துறையினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த டைமிங்கில் ஏவாவேலு அது வரைக்கும் அமைதியாக இருந்தவர், அமலாக்கத்துறையினருக்கு ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணவர். அந்த லேப்டாப்பை எடுக்க விடாமல் முரண்டு பிடிச்சிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. திடீர்னு ஏவாவேலு எதற்காக அந்த ரூமுக்குள்ளே போகிறதுலேருந்து வெளியே வர வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த லேப்டாப்பில் ஏதோ இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த ஹார்ட் டிஸ்க்ல ஏதோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதனுடைய பாஸ்வேர்டை கேட்டிருக்காங்க. ஆனா ஏவாவேலு பாஸ்வேர்ட் தரவே இல்லை. அதன் பிறகு அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில முக்கியமான கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது ஏவாவேலு மேலே போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை தாண்டி அவர் இன்னும் பல லட்சம் கோடி ரூபாய் பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அதற்கான முக்கியமான பேங்க் அக்கவுண்ட், அது போக சில இன்னும் முக்கியமான திமுகவை சேர்ந்த ஒரு சில அமைச்சர்கள், அப்புறம் ஒரு சில முக்கிய புள்ளிகளுடைய பங்குகள், அவங்களுடைய பணம் எங்க பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாவித முக்கியமான ஆதாரங்களுமே அந்த லேப்டாப்ல சிக்கியிருக்கு. அதுதான் ஏவாவேலுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி, அமலாக்கத்துறையினருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. இதன் மூலயமா கண்டிப்பா ஏவாவேலு மற்றும் திமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெருந்தலைகள் அதிரடியாக கைது செய்யப்பட அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவலும் இப்போ கிடைச்சிருக்கு.